மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா வானம் பார்த்த பூமி தான். புரட்டாசி மாதம் விதைச்சி வந்து தை மாதம் வந்து அறுவடை பண்ணுவோம். உளுந்து, சோளம், மக்காசோளம், கம்பரிசி, நெட்டச்சோளம், வெள்ளைச்சோளம் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பயிர் பண்ணுவோம். இந்த ஐப்பசி மாதம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பயிராக இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சு காட்டுக்குள்ளேயே இறங்க முடியாது, சொதன்னு இருக்கும். களை எடுக்க போவாங்க, 10 மணிக்கு மழை வந்துடும், 12 மணிக்கு மழை வந்துடும், 2 மணிக்கு மழை வந்துடும். அந்த மாதிரி இடையில மழை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா விதைச்சி இன்னும் முளைக்கவே இல்லைங்க. தீபாவளி ஒட்டி வந்து ஒரு 4 நாள் மழை பெஞ்சுது. அதுக்கு முன்னாடி விதைச்சவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பயிராக இருக்குங்க. ஆனால் மேட்டுக்கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னே அப்படியே வெயிலுக்கு வாடி அப்படியே கருக ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக வந்து அதுக்கப்புறம் விதைச்சவங்களுக்கு மழையே இல்லைங்க. இங்கே பாருங்கள், எட்டை மட்டும் பாருங்கள், வீடியோவில் முளைக்கவே இல்லை. ஃபுல்லாக வந்து உழவடிச்சு அப்படியே விதைச்ச மாதிரி தான் இருக்குது. எப்போ மழை வரும் அப்படிங்கிறதும் தெரில. டிவியில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எப்போ மழை வரும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, ஆனால் எங்கிட்ட தான் மழை பெய்யுது அப்படிங்கிறது தெரில. சுத்தமாக வந்து முளைக்கவே இல்லை. இந்த டைம்லலாம் மருந்தடிக்க ஆரம்பிச்சிரும். மழையே இல்லாமல் முளைக்கவே இல்லாமல் எங்கே போய் நம்ம மருந்தடிக்கிறது? இதனால தான் கொஞ்ச நாளாக வீடியோ வந்து போடலை. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால் வீடியோ வந்து போட முடியல. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். யாராவது என்றைக்கு மழை வரும் அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் கொஞ்சமாக இடம் தான் விதைக்கிறேன். ஆனால் நம்ம ஏரியா மக்கள்லாம் வந்து மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மலைச்சாமி கும்பிட்ற எல்லா சாமியும் குலசாமியை கும்பிட்றாங்க. ஆனால் என்றைக்கு தான் மழை வரும் அப்படிங்கிறது வந்து தெரில. உங்கள் ஏரியா பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியா பக்கம் எதுவும் மழைக்கெல்லாம் பெஞ்சிருக்கா? விவசாயம்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்கா? முளைச்சிருக்கா? மருந்து அடிக்கிறீங்களா? அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.